வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது மேக்ஓஎஸ்க்கான பிகினர்ஸ் கைட். ஸோ மொத்தமா ஒரு 10 மேக்ஓஎஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். இது எல்லாமே பிகினர்ஸுக்கானது. ஸோ அதனால நிறைய பேர் ஆல்ரெடி மேக் யூஸ் பண்றவங்க இது ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் புதுசா மேக் யூஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த வீடியோ ஒரு லாஸ்ட்ல ஒரு ப்ரோ டிப் இருக்கு, அதை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம நம்பர் 1 டிப் என்னன்னு பார்த்தோம்னா, புதுசாக மேக் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் எங்கே ப்ரோ மேக்கில் கட் ஆப்ஷனே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் பொதுவாக மேக்கில் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி மட்டும்தான் இருக்கும், கட் பண்ணி உங்களால் பேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஜஸ்ட் காப்பி கொடுத்துடணும், இல்லாட்டி கமாண்ட் C கொடுத்து காப்பி கொடுத்துருங்க. பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் எங்கேயுமே காட்டாது, பட் நீங்கள் ஷார்ட்கட் கீ வச்சு கட் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காப்பி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கமாண்ட் ஆப்ஷன் V அழுத்தினா நம்மளுக்கு பேஸ்ட் ஆயிரும். இங்கே இருக்க ஃபோல்டர் இங்க வந்துருச்சு பாருங்க, கட் ஆகி பேஸ்ட் ஆயிரும். சோ ஷார்ட்கட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க, கமாண்ட் ஆப்ஷன் V. உங்களுக்கு ஸ்கிரீன்ல எங்கேயுமே கட் பேஸ்ட் அப்படிங்கிறது மேக்ல இருக்காது. அண்ட் ஓகே गाइस, இப்போ டிப் நம்பர் 2, நீங்க உங்களோட மேக்ல ஒரு ஃபோல்டர் இல்லாட்டி ஃபைலை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பேட்ல வந்து டிராக் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதாவது பிரஸ் பண்ணி டிராக் பண்றீங்க அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. வித்தவுட் பிரஸிங் உங்களால டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக் செட்டிங்ஸ்க்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆக்சஸிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாயிண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பாயிண்டர் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல ட்ராக் பேட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிராகிங் ஸ்டைல் 3 ஃபிங்கர் டிராக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இனிமேல் நீங்க உங்க மேக்ல டிராக் அண்ட் டிராப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் 3 ஃபிங்கரை வச்சு நீங்க பிரஸ் பண்ணாம அப்படியே கொண்டு போகலாம். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், அட் த சேம் டைம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மேக்ல ஒரு ஹைலைட்டான ஃபீச்சரே இதுதான். அந்த ட்ராக் பேட் வந்து அவ்வளவு சூப்பரா நீங்க யூஸ் பண்ணலாம் வித் 3 ஃபிங்கர் டிராக். ஸோ உங்களோட ட்ராக் பேடோட லைஃப்மே இது வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். So just go and enable it. And இப்போ next மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ல ஜென்ரலி பிகினர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறது மேல இருக்கக்கூடிய இந்த மெனு பார். ஏன்னா இந்த மெனு பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஏகப்பட்ட ஐகான் இருக்கும். பட் ஒரு ஃபன் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐகான்ஸ் எல்லாமே ஃபுல்லி கஸ்டமைசபிள். நீங்க கஸ்டமைஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஏதாவது ஒரு ஐகானை செலக்ட் பண்ணிட்டு, எக்ஸாம்பிளுக்கு இந்த கீபோர்ட் பேக்லைட்டுக்கான ஐகான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மெனு பார்க்குள்ள ஜஸ்ட் கமாண்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வரும். இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நான் இங்கிட்டு கொண்டு போகணும் அப்படின்னா ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். இதுக்குள்ள ஃபுல்லி கஸ்டமைசபிள். அட் த சேம் டைம் உங்களுக்கு இப்போ இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த ஐகான் இருக்கு இல்லையா, இது வேண்டவே வேண்டாம்னா ஜஸ்ட் கமாண்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டே நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா என்னால் அந்த ஐகானை கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணிக்க முடியும், விச் இஸ் குட். ஸோ நீங்கள் இதை செட்டிங்ஸ்குள்ளே போய் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கமாண்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் அரேஞ்ச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், தேவையில்லாத ஐகானை டெலிட் பண்ணவும் முடியும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி மெனு பாரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் 4வது டிப், மேக்ஓஎஸ் ஓட ஃபைண்டர். இந்த ஃபைண்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இது விண்டோஸ்ல மை கம்ப்யூட்டர் மாதிரி நம்மளுக்கு மேக்ல இருக்கும். பட் இதுலயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லி கஸ்டமைசபிள். ஜஸ்ட் நீங்க கமாண்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மேல கீழே எங்க வைக்கணுமோ நீங்க வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இங்க ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்க, இப்போ இது வந்து நீங்க அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபோல்டர் தூக்கி உங்களால இதுக்குள்ள வச்சுக்க முடியும், ஜஸ்ட் லைக் தட். இன்னுமே ஃபுல்லி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும், மேல இருக்கக்கூடிய ஐக்ளோட் எல்லாம் கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபைண்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபைண்டரை கிளிக் பண்ணி இதுக்குள்ள நீங்க செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே எல்லா கண்ட்ரோலுமே உங்களுக்கு இருக்கும். இதுல நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அப்படி இதில் இல்லாத ஒரு சில கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எடிட்டுக்குள்ள இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ டிப் நம்பர் 5, சேம் ஃபைண்டருக்குள்ள நிறைய பேர் கேட்குற விஷயம், இது என்ன ப்ரோ கலர் கலராக இருக்குது, இது என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க பிகினர்ஸ். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிம்பிள். இது ரெட், ஆரஞ்சு அப்படிங்கிறது எல்லாமே டேக். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் கலரில் கூட டேக் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் மேக்ஓஎஸ்ல. இந்த கலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள அடோபி அப்படிங்கிறத நான் ரெட் கலர்ல டேக் பண்ணி வச்சுட்டேன்னு வைங்களேன். இப்போ நான் ரெட் கலருக்குள்ள போனேன் அப்படின்னா எனக்கு அடோபி காட்டும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்க டேக் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், நீங்க போய் தேட வேண்டிய வேலை இருக்காது. ஸோ இந்த ஃபீச்சரையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், மேக்ல நிறைய பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மேக் வாங்கும் போது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது உங்களுக்கு டாக்கு. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். பட் அதை வந்து நீங்க சிம்பிளா
சிம்பிளா செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். செட்டிங்ஸ்குள்ள டெஸ்க்டாப் அண்ட் டாக் போயிருங்க. இந்த டாக்குக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல நீங்க கீழே வந்துட்டீங்கன்னா டாக் ரிலேட்டட் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி நீங்க ஜஸ்ட் லைக் தட் இப்படி ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு ஐகான் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அட் த சேம் டைம் டாக்கோட சைஸை சின்னது பண்றது பெருசு பண்றது எல்லாமே நீங்க இந்த செட்டிங்ஸ்குள்ள பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமே ஃபுல்லி கஸ்டமைசபிள். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டிப், உங்களோட மேக்ல இந்த மாதிரி ஃபைல் இருக்கு, அதாவது அரேஞ்ச் ஆகாம இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒன்னு ஃபோல்டர் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா உங்களால இதை வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ண முடியும் வித்தவுட் ஷார்ட்டிங் அவுட். அதாவது இதோட அரேஞ்ச்மெண்ட்டை மாத்தாம ஜஸ்ட் நீங்க கிளீன் பண்ண முடியும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக்ல கிளீன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிளீனா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிரும். ஏன்னா நீங்க ஷார்ட் பை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட வரிசைகள் வந்து மாறிடும். அது இல்லாம ஜஸ்ட் கிளீன் அப் அப்படிங்கிற ஃபீச்சரை ட்ரை பண்ணி பாருங்க, சிம்பிளா உங்களால அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங். மேக்லயுமே மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, ஜஸ்ட் லைக் விண்டோஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2-3 அப்ளிகேஷன் ஓபன் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் உங்களோட ட்ராக் பேட்ல 4 ஃபிங்கர் வச்சு மேல கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் 1 டெஸ்க்டாப் 2 அப்படின்னு காட்டும். இது நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நீங்க ஓபன் பண்ணிக்கிற எல்லா ஆப்பையும் ஆக்சஸ் பண்றதுக்கு கமாண்ட் டேப் கொடுத்தீங்கன்னா நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் போய்க்க முடியும். இதுல நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் நம்மளுக்கு macOSல இருக்கிறது டிப் நம்பர் 9 ஸ்பாட்லைட் சர்ச். ஸோ நம்மளுக்கு மேக்ல ஜஸ்ட் நீங்க கமாண்ட் அண்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் வரும். இதில் நீங்க என்ன டைப் பண்ணாலும் உங்களால ரிசல்ட்ஸ் வாங்கிக்க முடியும். வித்தின் நீங்க மேக்குள்ள எந்த போட்டோ எந்த வீடியோ இல்லை டாக்குமெண்ட் எது நீங்க வச்சிருந்தாலும் இதுல சர்ச் பண்ணி உங்களால ரிசல்ட் எடுத்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஐபோன் டைப் பண்றேன் பாருங்க. ஸோ ஐபோன் டைப் பண்ணா ஐபோன் மிரரிங்ல இருந்து அந்த கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் ஃபோல்டர் என்னென்ன ஃபோல்டர் நான் வந்து ஐபோன் ரிலேட்டடா வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நோட்ஸ்ல எங்கெல்லாம் ஐபோனுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வித்தின் திஸ் ஸ்பாட்லைட் சர்ச் வந்துரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபிஷியன்ட்டான வே, உங்களோட டைம் நிறைய சேவ் பண்ணும். ஸோ நீங்க போய் தேட தேவையில்ல, ஜஸ்ட் லைக் தட் கமாண்ட் ஸ்பேஸ் பார் அழுத்தினீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள நீங்க எது சர்ச் பண்ணாலும் அப்ளிகேஷன்ல இருந்து எது வேணாலும் நீங்க அப்படியே டைரக்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க அந்த ஐபோன் 7 கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே காட்டும். இங்க இருந்து டைரக்டா நீங்க கால் கூட பண்ணிக்க முடியும் இன் கேஸ்ல ஐபோன் யூஸ் பண்றீங்கன்னா, which is so good. அண்ட் இப்போ டிப் நம்பர் 10 என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க விண்டோஸ்ல வந்து பொதுவா அந்த மை கம்ப்யூட்டர்ல இருக்கும்போது உங்களுக்கு பாத் எல்லாமே காமிக்கும். பட் மேக்ல பாத்தீங்கன்னா பாத் காட்டாது பை டிஃபால்ட். பட் உங்களுக்கு இன் கேஸ்ல இந்த ஃபோல்டருக்குள்ள போறீங்க, இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த மேல இருக்கக்கூடிய வியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஷோ பாத் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் கீயும் இருக்கு, ஆப்ஷன் கமாண்ட் பி. அதை அழுத்தினீங்கன்னா எய்தர் அந்த கீயை பிரஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி இங்க ஷோ பாத் பார் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற பாத் வந்து இங்க காட்டும். சோ உங்களுக்கு ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க எங்க கரெக்டா லொகேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுதாங்க மேக் யூஸ் பண்றவங்களுக்கான 10 பிகினர்ஸ் டிப். ஹோப் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் இதோட இந்த வீடியோ முடியலைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரோ டிப் சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ல பொதுவா நீங்க நிறைய யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா கேஷ் ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆகும். நாட் ஓன்லி இன் மேக், விண்டோஸ்லயும் கேஷ் ஃபைல்ஸ் நிறைய ஸ்டோர் ஆகும். அது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பயங்கரமா இழுத்துக்கும். ஆல்சோ லேப்டாப்பை ஸ்லோ டவுன் பண்ணிடும். அதை டெலீட் பண்றதுக்கு ஒரு குவிக் அண்ட் ஈஸி வே இருக்கு. ஜஸ்ட் உங்களோட மேக்ல ஃபைண்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபைண்டருக்குள்ள கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆப்ஷன் கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து லைப்ரரி அப்படின்னு ஒன்று காட்டும். ஆப்ஷன் கீ பிரஸ் பண்ணா மட்டும்தான் காட்டும். ஸோ அந்த லைப்ரரியை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சைட் லைப்ரரி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள உங்களோட மேக்ல இருக்கக்கூடிய கேஷ் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஜஸ்ட் நீங்க இங்க கேஷ் ரைட் கிளிக் பண்ணி கெட் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா இது எவ்வளவு ஜிபி அப்படிங்கறத காட்டும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல 4 ஜிபி உங்களுக்கு கேஷ் ஃபைல்ஸ் இருக்கு. இதை நீங்க தாராளமா டெலிட் பண்ணலாம், ஒண்ணுமே ஆகாது. ஜஸ்ட் கமாண்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் கமாண்ட் டெலிட் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு டெலிட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்த ஃபைல் எல்லாமே கிரியேட் ஆயிடும். பட் ஸ்டில் நீங்க ஒரு 4 ஜிபி 5 ஜிபி கிட்ட இதுல சேவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா வீக்லி கேஷஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஆல்சோ ட்ராஷ்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. இதனால உங்க மேக்குக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களோட டேட்டாஸ் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். பட் வீக்லி ஒன்ஸ் இதை நீங்க பண்ணும்போது உங்களோட மேக் ஸ்டோரேஜும் அதிகமாகும். அட் த சேம் டைம் மேக் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அட் த சேம் டைம் பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்பி தான் நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உலகத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.